இருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக மார்ச் 22 சென்னையில் நடக்கும் கூட்டத்தில் பிஜு ஜனதா தளம் கட்சி பங்கேற்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு பண்ணலாம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக மார்ச் 22 சென்னையில் நடைபெற உள்ள கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து 7 மாநில முதல்வர்கள் மற்றும் அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கு தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்த நிலையில் அதற்கான அழைப்பை நேரடியாக சந்தித்து வழங்கும் விதமாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா மற்றும் தயாநிதி மாறன் ஆகியோர் ஒடிஷாவினுடைய முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக்கை இன்று நேரடியாக சந்தித்து அந்த ஒரு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். தற்பொழுது தமிழ்நாடு முதல்வருடைய இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் என்பது தற்பொழுது பிஜு ஜனதா தளம் குறிப்பாக ரவி பட்நாயக் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டுள்ளதாகவும் வரும் 22 நடைபெற உள்ள அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளதாகவும் முதற்கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் 7 மாநிலங்கள் குறிப்பாக இந்த மறுசீரமைப்பால் பாதிக்கப்பட உள்ள அதிக தொகுதிகளை இலக்கு நேரிடும் வகையில் உள்ள மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்களுடைய முதல்வர்களை தான் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார். அதன் அடுத்து திமுகவுடைய பிரதிநிதிகள் பல்வேறு மாநிலங்களுடைய முதல்வர்கள் மற்றும் அரசியல் கட்சியின் தலைவர்களை சந்தித்து வரும் நிலையில் முதற்கட்டமாக இன்று டி.ஆர்.பி. ராஜா மற்றும் தயாநிதி மாறன் ஆகியோர் ஒடிஷாவில் முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக்கை சந்தித்திருக்கிறார்கள். நாளை கர்நாடகாவில் முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் டி.கே. சிவகுமாருடன் அமைச்சர் பொன்முடி மற்றும் எம்பி எம். அப்துல்லா ஆகியோர் சந்திப்பு நடத்த இருக்கிறார்கள். 13 அதேபோல் தெலுங்கானாவினுடைய முதல்வர் மற்றும் அரசியல் கட்சியினுடைய தலைவர்களையும் அமைச்சர் கே.என். நேரு மற்றும் எம்பி என்.ஆர். இளங்கோ சந்திக்க உள்ள நிலையில் முதற்கட்டமாக இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தொகுதி மறுசீரமைப்பு ஆலோசனை கூட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பை பிஜேடி வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.